4, 5, 6ஆம் வகுப்பு மாணவர்கள், இடைநிலைப்பள்ளி மாணவர்கள், கல்வி அமைச்சின் கீழ் உள்ள கல்வி நிலைய மாணவர்கள் மலேசிய இலக்கவியல் கல்வி பயிலும் செயலியான டெலிமா மூலம் இன்று நண்பகல் 2 மணியிலிருந்து புத்தகம் வாங்குவதற்கான வவுச்சரை பெற முடியும். 4ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் 50 ரிங்கிட்டுக்கான புத்தக வவுச்சரையும், இடைநிலைப்பள்ளி மாணவர்கள், உயர்கல்வி நிலைய மாணவர்கள் மற்றும் மலேசிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவர்கள் 100 ரிங்கிட்டிற்கான புத்தக வவுச்சரையும் பதிவேற்றம் செய்து கொள்ள முடியும். மாணவர்களுக்கான வவுச்சர் வழங்கும் முறை மற்றும் டெலிமா செயலியையும் அதற்கான கடவுச்சொல்லையும் பயன்படுத்தி கோத்தா புக்கு டிஜிட்டல் அடையாளத்தை கிளிக் செய்ய வேண்டும். அதன் பிறகு தொடக்கப்பள்ளி பிள்ளைகள், இடைநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் உயர்கல்வி நிலைய மாணவர்கள் கணினி திரையில் காணப்படும் கோத்தா புக்கு டிஜிட்டல் மற்றும் கிரெடிட் கணக்கில் பதிவு செய்து ஜுடுல் சடங்கன் மடானியில் காணப்படும் பல்வேறு தலைப்புகளில் உள்ள புத்தகங்களை தேர்வு செய்யலாம் என கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு கிடா எனும் தேர்வை தேர்வு செய்து பணம் செலுத்தலாம். இந்த நடைமுறை முடிந்த பின்னர் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு வாங்கப்படும் புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்படும்.